விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்துடைய மாநில தலைவராக இருக்கேன். எங்க தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ஆங்காங்கே பால் விலை உயர்வுக்காக தமிழ்நாடு பூரா சொசைட்டி முன்னாடி ஒரு முக்கியமான ஜனங்கள் கூடக்கூடிய இடங்கள்லயும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் கறவை மாடுகளுடைய நடத்தியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இன்று கர்மாத்தூர்ல மதுரை மாவட்டத்தின் சார்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கை லிட்டருக்கு 10 ரூபாய் விலை ஒரு பாலுக்கு வேணும். அதே மாதிரி ஊக்கத்தொகையும் லிட்டருக்கு 10 ரூபா வேணும். ஏற்கனவே ஊக்கத்தொகை தமிழக அரசு 3 ரூபா கொடுத்துருக்கு. இன்னும் 7 ரூபா சேர்த்து லிட்டருக்கு 10 ரூபா ஊக்கத்தொகையும் 10 ரூபா பால் விலை 35 ரூபான்றத 45 ரூபான்னு தமிழ்நாடு பூரா கேட்டு இப்போ நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் விலை 45 ரூபா 43 ரூபா இப்படி வருது. நம்ம தமிழகத்துல தான் 33 35. அப்போ கேரளாவுக்கு நம்மளுக்கு 10 ரூபா வித்தியாசம் வருது. கர்நாடகா நந்தினி அதே மாதிரி பால் 1 லிட்டர் பால் 45 ரூபா 43 ரூபா. நம்ம தமிழக பால் மட்டும் 33 35. இதனால என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க மாநிலங்களுக்கெல்லாம் நம்ம தமிழக பால் போயிருது. அப்ப நம்ம தமிழகத்துல ஆவின் பால் பற்றாக்குறையா போகுது. விவசாயில நம்ம தரமான விலைக்கு எடுக்கவும் முடியல. மக்களுக்கு நம்மளால பால் பாக்கெட்டு கொடுக்க முடியல. 38 லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தியா இருந்தது. ADMK பீரியட்ல 38 லிட்டர் ஒரு நாளைக்கு ஆவின் மூலமா உற்பத்தி பண்ணாங்க. அப்புறம் கொரோனா பீரியட்ல 43 லட்சம் லிட்டர் வரைக்கும் உற்பத்தி பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சி 6 மாசத்துல 25 லட்சம் லிட்டர் தான் வந்துச்சு. 25 லட்சம் லிட்டர் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 15 லட்சம் லிட்டரு குறைஞ்சிருச்சு டெய்லி. அப்படியே இப்ப காலப்போக்கில் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு அந்த 25 அப்படியே நின்றுச்சு. இந்த அரசு மாறினோடனே நம்ம விலையை உயர்த்துவாங்க, உற்பத்தி கூடும், ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அப்படியே சும்மா சொல்லிக்கே இருக்காங்க. நாளைக்கு கூட்டுறேன், இன்னைக்கு கூட்டுறேன், அந்த மாதிரி சொல்லிக்கே இருக்காங்களே தவிர பால் விலை கூட்டுறது மாதிரியும் தெரியல. அப்ப கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு நம்ம பால்லாம் அங்கங்க எப்படி மணல் திருட்டாச்சோ அது மாதிரி பாலை திருடி போயிடறாங்க. நம்மளுடைய தமிழக விவசாயிகளுக்கு தமிழக மக்களுக்கு விலையே கிடைக்கல. பிரைவேட்டு லிட்டருக்கு 20 ரூபா சேர்த்து வைக்கிறேன், அதையும் மக்கள் வாங்குது. 80% பால் பிரைவேட் பால் தான் மக்கள் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ ஒரு லிட்டரு 68 ரூபான்னு வாங்குறாங்க. நம்ம 48 ரூபான்னு சொல்லி விற்கிறோம். விவசாயிகளுக்கு 33 ரூபான்னு கொடுக்குறோம். ஆனா நம்ம பால் சும்மா 20% பேருக்கு தான் நம்மளால விற்க முடியுது. இதனால விவசாயிகளுக்கு ஆவின்ல பால் விலை கூடுனா விவசாயிகளுக்கு பால் விலை கூடும், பிரைவேட்ல பால் விலை கூடுனா விவசாயிகளுக்கு கூடாது. ஆவின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருந்தா தான் விவசாயிகளுக்கு பால் விலை கூடும். அதனால கடந்த 5 ஆண்டுகளா பால் விலை உயர்வே இல்லை. ஆனால் இந்த தடவை லிட்டருக்கு 10 ரூபா உயர்த்த வேணும்னு சொல்லி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிறோம். இந்த இது இப்போ 30ஆம் தேதிக்குள்ள அவங்க அறிவிக்கலாட்டி நம்ம அடுத்த கட்ட போராட்டம், பால் நிறுத்த போராட்டம், சாலை மறியல், இந்த மாதிரி தொடர்ச்சியான போராட்டங்களை அறிவிச்சுட்டே வேற வழியே இல்லை.